வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஆட்டாமா போலி ரெசிபியோட வந்திருக்கேன். இந்த ஆட்டாமா போலி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஆட்டாமா போலி செய்கிறதுக்கு நான் அந்த ஃபில்லிங் செய்கிறதுக்கு இதில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பை நம்ம ஆன் பண்ணாமல் இதில் வந்து கடலைப்பருப்பு இருக்குது. நான் 3/4 கப் எல்லாட்டிக்கு 170 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து அதை 3 மணித்தியாலம் நனைய வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பை இதில் சேருங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. ஒரு கப் எல்லாட்டிக்கு 250 மில்லி தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விட்டு இது நல்லா அவிச்செடுப்போம். இப்போ ஹீட்டை கொண்டு வந்து நான் ஹை ஹீட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஹீட்டை ஹை ஹீட்டில் வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு அவிய விட போகிறேன். இடக்கிட திறந்து விடுங்க, இல்லாட்டிக்கு நுரை வந்து வெளியில் வரும். ஸோ இப்போ இதை நாங்கள் ஹை ஹீட்டில் அவிய விடுவோம். ஸோ இப்போ ஒரு 8 நிமிஷமாக அதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. இந்த நுரை வருதில்ல, இந்த வெள்ளை நுரையை வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஆனால் அவிஞ்சிட்டுது, லைட்லி அவிஞ்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் அவிய விடும். ஸோ இன்னொரு 3 நிமிஷம் ஹை ஹீட்லேயே இதை அவிய விடுவோம். ஸோ இப்போ இன்னொரு 3 நிமிஷம் ஆயிருக்குது. இந்த தண்ணி நல்லா வத்திட்டுது. ஸோ இந்த தண்ணி வத்தின பிறகு ஆக்சுவலி நீங்கள் வந்து போட்டு அவிக்கிக்கு வந்து அவிஞ்சிட்டுது, ஆனால் தண்ணி கூட இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியை வடிச்செடுக்கலாம். பட் எனக்கு தண்ணி நல்லா வத்திட்டுது. ஸோ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இப்படி நல்லா அவிஞ்சிருக்குது. இப்படி அவிஞ்சா பிறகு இதை அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு நல்லா ஆற விடுவோம். நான் இதில் வந்து கிரைண்டர் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இருக்குது நான் அவிச்சு வச்ச கடலைப்பருப்பு ஓரளவுக்கு ஆறிட்டு இப்போ இந்த கிரைண்டரில் போடுங்க. திருவண்ண தேங்காய் பூ இருக்குது. 3/4 கப் எல்லாட்டிக்கு 80 கிராம் வருது. இப்போ இதையும் இந்த கடலைப்பருப்போட போடுங்க. இதில் வந்து நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். 1/2 கப் எல்லாட்டிக்கு 70 கிராம் வருது. எல்லாட்டிக்கும் கூட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இதுக்கு நீங்கள் வெள்ளை சீனியும் போடலாம், சர்க்கரை வேணுமென்றாலும் போடலாம், உங்களோட விருப்பம். பட் நான் இன்றைக்கு வந்து இந்த ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய இருக்குது ஏலக்காய் பவுடர். இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நாங்கள் கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது, இது நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். நீங்கள் இப்படி எடுத்து கையில் இப்படி பிடிக்க வந்து இப்படி பிடி விடணும். இந்த நல்லா பட்டை இதை அரைச்சிருக்கிறேன். இந்த பிரம்பான் டிஷ்ஷில் இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இருக்குது, இதெல்லாம் நான் நல்லா பட்டை அரைச்சி எடுத்துட்டேன். இந்த நீங்கள் அரைச்சிட்டு கையில் எடுத்து இப்படி பாருங்கோ, இப்படி வந்து பிடிபடணும். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்செடுக்க போகிறேன் ஃபில்லிங்க்கு. ஸோ இந்த இருக்குது, இந்த ஃபில்லிங்கையும் நான் ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அன்றைக்கு இந்த போலி செய்கிறதுக்கு நான் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ஆட்டாமா இருக்குது. 2 கப் எல்லாட்டிக்கு 300 கிராம் ஆட்டாமா எடுத்து நான் இதை அரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா சில வேண்ட ஆட்டாமாவில் வந்து கொஞ்சம் அந்த மில்லில் போட்டு அரைக்க வந்து ஆகலுமே பவுடராக வர்றையில். ஸோ அதால் வந்து நான் இந்த ஆட்டாமாவை வந்து 1 கப் எடுத்து அரைச்சிருக்கிறேன். இந்த இருக்குது 2 கப் எல்லாட்டிக்கு 300 கிராம் வருது. இப்போ இந்த ஆட்டாமாவை இதில் போடுங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது. இந்த பேக்கிங் பவுடரையும் இதில் போடுங்க. வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர். இது வந்து கலருக்கு தான் போடுறது. ஸோ இதில் வந்து 1/4 டீஸ்பூனு கொஞ்சம் நான் கூட போடுறேன், நீங்கள் பார்த்து போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
இப்போ நான் வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 1 கப் எல்லாத்துக்கு 250 ml தண்ணி இருக்குது. ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி இருக்குது. விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்செடுப்போம். ரொட்டி குழைக்கிற மாதிரி குழைச்செடுக்கணும். ஆனால் ரொட்டி குழைக்கிற விட வந்து இது கொஞ்சம் லூஸாக குழைச்செடுக்கணும். ஸோ இது நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்க. நான் எடுத்த 1 கப் எல்லாத்துக்கு 250 ml தண்ணியிலேருந்து 1 டீஸ்பூன் மிஞ்சி இருக்குது. ஸோ இப்படி குழைச்சா பிறகு இந்த இருக்குது இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் பட்டர் இருக்குது. இந்த பட்டரை இதில் போடுங்க. இதில் நான் வந்து unsalted பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டரை போட்ட அப்புறம் இது நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்க. உங்களுக்கு குழைச்சோன்ற கேட்க தண்ணி கூட்டின மாதிரி இருக்கும். டோன்ட் worry. இந்த பதத்திலான் இருக்கணும் போலிக்கு. ஸோ இப்போ இதை நான் நல்லா பிசைஞ்சு குழைச்செடுக்க போகிறேன். நீட் பண்ணி எடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது இது நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்கோ. அப்போ தான் இந்த போலி வந்து நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷமாக இதை நான் நல்லா நீட் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் சரியாக நீட் பண்ணாட்டிக்கு நல்லா சாஃப்டாக வராது. ஸோ இந்த 5 நிமிஷம் நீட் பண்ண பிறகு நான் நல்லா நீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நீட் பண்ண பிறகு இதில் செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு பிளாஸ்டிக் ரேப் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் ரேப்பால் இதை மூடி போட்டு இதை வந்து உங்கள்கிட்ட கிச்சன் டவல் இருந்தேன்னு சொன்னால் ஒரு கிச்சன் டவலால் மூடி போட்டு ஒரு 2 இல்லை 3 மணித்தியாலம் இதை வைக்கணும் இதை புளிக்கிறதுக்கு. ஸோ இந்த இருக்குது நான் போலிக்கு வந்து குழைச்சி வச்ச மாவு வந்து சரியாக 3 மணித்தியாலம் நான் இதை புளிக்க வச்சேன். நான் நல்லா சாஃப்டாக நல்லா புளிச்சிட்டுது. இப்படி இழுபடணும். ஸோ இப்படி புளிச்ச பிறகு இதை நாங்கள் வந்து சின்ன சின்ன போலியாக பிடிச்செடுப்போம். நான் கையை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஸோ ஒரு அளவுக்கு நீங்கள் ரவுண்டாக இதை பிடிச்சிடுங்க போலியா. இப்படி தான் ரவுண்டாக பிடிச்சிருக்கேன். இது பிரம்பான ஒரு பிளேட்டில் வையுங்கோ. இந்த இப்படி ரவுண்டாக பிடிச்சிருங்க. ஸோ இருக்கிற எல்லாத்தையுமே நான் ரவுண்டாக பிடிச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்குது இந்த போலிய மாவு வந்து இந்த இப்படி ரவுண்டாக உருட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த இருக்குது இதில் நான் ஒரு பிளேட் எடுத்து அதற்கு மேலே வந்து பிளாஸ்டிக் ரேப் போட்டிருக்கிறேன். அப்போ இதை வந்து ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குது. இதில் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயால் மேலே பூசி விடுங்கோ. ஸோ இந்த இருக்குது இந்த எண்ணெய் பூசி இருக்கிறேன். ஸோ இதில் ஒரு போலி மா எடுத்து கைக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நடுவில் வந்து இப்படி ஸ்பேஸ் விட்டு ஸோ மோதகத்துக்கு செய்வீங்க அதே மாதிரி இப்படி எடுத்துட்டு ஸோ இப்படி வச்சுக்கொண்டு நாங்கள் போலிக்கு செய்கிற ஃபில்லிங் இருக்குல்ல இந்த ஃபில்லிங்கை நடுவில் வச்சுட்டு இதை வந்து நாங்கள் சீல் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா சீல் பண்ணி விடுங்க. சீல் பண்ணிவிட்டு இப்படி கையில் வச்சு இறுக்கி அமர்த்தி இப்படி சுற்றிடுங்க. சுற்றி எடுத்துட்டு இருந்தா இப்போ இந்த பிளேட்டில் வந்து போட்டு தட்டி எடுப்போம். உங்களுக்கு விருப்பம் வந்து சொன்னால் ஓவல் ஷேப்பு செய்யுங்க, இல்லாட்டி வட்டமாக செய்யுங்க, உங்களோட விருப்பம். ஸோ இந்த இருக்குது. ஸோ இருக்கிற எல்லாத்தையும் நான் செய்து போட்டு காட்டுறேன்.
இதில் வந்து grill pan எடுத்து வச்சிருக்கிறேன். 2 பர்னரையும் ஆன் பண்ணியிருக்கிறேன், 2 ஹீட்டையும் ஆன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கனடாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த பர்னர் வந்து கேடியன் டயரில் வேண்டலாம். ஸோ இப்போ நான் வந்து ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு ஆன் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ண விடுவோம். சூடேறினா பிறகு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெயால் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க. ஸோ தெளிச்சா பிறகு இந்த இருக்கு நான் செய்து வச்சிருக்க போலி இருக்குது, இந்த போலியை இப்போ இந்த பேனில் போடுவோம். ஸோ போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை வேக விடுவோம். ஸோ இப்போ 2 நிமிஷமாக வேகி கொண்டிருக்கு. இப்போ இதை மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். ஸோ இதையும் கொஞ்சம் வேக விடுவோம் மற்ற பக்கம். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிட்டுது. திருப்பி பாருங்க வேகிட்டு தாண்டு. ஸோ நான் முதலாவது போட்டு நல்லா வேகிட்டு இருந்தா இதை இறக்கி எடுங்கோ. இப்படி பொங்கி வந்து சொன்ன பிரச்சனை இல்லை, தண்டைப்பட்டில் அடங்கு மாறினா பிறகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த ஆட்டா மாவில் செய்கிற போலி. இது செய்து முடிஞ்சது. இந்த இருக்கு நல்ல பெர்ஃபெக்டா நல்ல சாஃப்டா வந்திருக்கு. செய்த பேட்சில் வந்து எனக்கு 11 போலி வந்திருக்குது. நீங்கள் பிடிக்கிற சைஸையும் பொறுத்து இருக்குது. பட் எனக்கு கொஞ்சம் ஃபில்லிங் மிஞ்சினது. பட் நான் எடுத்த மாவுல வந்து எல்லாமே வந்து 11 போலி வந்திருக்கு. ஸோ இந்த இருக்கு இந்த போலி வந்து செய்து முடிஞ்சுது. நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.